தைராய்டுனா கழுத்து வீங்கியிருக்கு, இல்லைன்னா சிலருக்கு வந்து உடல் குண்டாயிடுது, சிலருக்கு வந்து அதிக அளவு வந்து மூச்சு திணறலாகி அதிக ஊத்தமாயிடுறாங்க, அதிக கொழுப்பு மாதிரி ஆகிடுது, அவங்களால முடியாமையே போயிடுது. அப்போ ஏன் காரணம் கேட்கும்போது நீங்கள் சாப்பிட்ற உப்பு வந்து இன்றைக்கி சரியில்லை அப்படின்றாங்க. உப்பு சரியில்லைன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய உப்புக்கள் கொண்டு வந்துட்டாங்க. அந்த காலத்தில் கடல்லேருந்து உப்பு எடுத்தாங்க, அந்த உப்பை சாப்பிட்டு யாருக்குமே தைராய்டு வரல. ஆனால் இன்றைக்கி அந்த உப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னென்ன உப்போ கொண்டு வந்தாலும் அந்த தைராய்டு சரியாகலை. ஆனால் அந்த தைராய்டுக்கு சாதாரணமாக நம்ம எப்பயும் சாப்பிட்ற கல் உப்பையே போட்டு சாப்பிட்டாலே தைராய்டு வராது. அதையே மீறி வருதுன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் சரியில்லை. உணவுகளில் சேர்ந்துருக்கிற யூரியா உப்பு, டிஏபி, பொட்டாஸ், இந்த உரம் போட்டதால் நமக்கு கழுத்தில் வந்து அந்த வீக்கமாகிடுது, உடல் வீக்கமாகிடுது, தைராய்டு சுரைப்பு வந்து வேலை செய்யாமல் போயிடுது. ஏன் நல்லா பேசியிருக்கிறாரு. அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். உணவு பழக்கங்கள் சரியில்லைன்னா உடம்பு தைராய்டு பாதிக்கும், தைராய்டு வரும் அப்படின்னு. அது ஒரு வாஸ்தவான பேச்சு தான். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வெறும் சீ சால்ட்டோ இல்லை கல் உப்பு மட்டும் சாப்பிட்டா எனக்கு தைராய்டே வராதுன்னு சொல்ல முடியாது. ஹோல் பாயிண்ட் ஆஃப் அயோடினைசேஷனே அயோடின் கம்மியா இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த காய்டர்ன்னு சொல்றோம், கழுத்துல வீக்கம் அது வருது. சீ சால்ட்ல அயோடின் இல்லை, மினரல்ஸ் தான் நிறைய இருக்கு. அதுலயும் டெஃபினட்டா அட்வான்டேஜஸ் இருக்கு, தப்பே இல்லை சொல்ல. கிறிஸ்டல் சால்ட் பார்த்தீங்கன்னா ரிஃபைன்டு கிடையாது, அப்படியே நம்ம எடுத்து அப்படியே கொடுக்கறதுனால அதுல என்னன்னா அந்த மினரல்ஸ் பெனிஃபிட்ஸ், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், குளோரைடு அதெல்லாம் இருக்கு. அதுவும் நம்ம பாடிக்கு எசென்ஷியல் தான். ஆனா அயோடின்ற ஒரு பொருள் வந்து அதுல கம்மி. அதுக்காக வேண்டிதான் யூனிவர்சல் அயோடினைசேஷன் ப்ரோக்ராம். ஏன்னா அதுல அயோடினைஸ் பண்ணா அதோட ஸ்டெபிலிட்டி பெட்டரா இருக்கும், அப்சார்ப்ஷன் பெட்டரா இருக்கும். அந்த அயோடின் நம்ம எடுத்தா கட்டி வராது. அதுக்காக வெறும் சீ சால்ட் போட்டா கட்டி வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த இதுக்கும் சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. சில பேஷண்ட்ஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு கம்மி பண்ணுங்கன்னு சொல்றோம். அவங்களுக்கு இந்த சீ சால்ட் எடுத்தா கொஞ்சம் நல்லது தான். அதுக்காக ஓவரா நம்ம எதையுமே அதிகமா இருந்துன்னா அமிர்தமும் விஷம். அதனால சோடியம் கண்டென்ட் ஜாஸ்தி ஆக நம்ம உப்பு ஜாஸ்தியா போட பிபி ஏறும், அதனால மற்ற பக்க விளைவுகளும் வரும். அதனால எதுனாலும் அளவா சாப்பிடுங்க. ஹைப்பர் தைராய்டிசம் பேஷண்ட் அயோடினைஸ் உப்பை கொஞ்சம் கம்மியா சாப்பிட தப்பே இல்லை. நம்ம குக் பண்ணும் போதே அந்த அயோடினோட கண்டென்ட் வந்து கிராஜுவலா குறையும். உற்பத்தியில இருந்து பேக்கிங்ல இருந்து நம்ம சாப்பாடுக்கு வர வரைக்கும் அது கிராஜுவலா டீக்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால குக்கிங்க்கு அயோடைஸ் சால்ட் யூஸ் பண்றது தப்பு இல்லை. சில டைம் நாங்க என்ன சொல்றோம், பேஷண்ட்டுக்கு நிறைய ஹைப்பர் தைராய்டிசம் சிவியரா இருக்கு, இல்லை அவங்க ஏதாவது ஒரு தெரப்பி போறாங்கன்னா அந்த மாதிரி பேஷண்ட் நாங்க என்ன சொல்றோம், அயோடைஸ் சால்ட் அவாய்ட் பண்ணுங்க. ரேடியோயிட் அப்ளேஷன் போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வந்து நீங்க இந்து உப்பு சாப்பிடுங்க, இல்லை கல் உப்பு சாப்பிடுங்க. ஏன் அதுல ரிஃபைன்மெண்ட் இல்லை, அந்த அயோடின் கண்டென்ட் இருக்காது, அதனால அது பெனிஃபிஷியலா இருக்குமே தவிர வெறும் கல் உப்பு சாப்பிட்டா தைராய்டே வராது, கட்டி வராதுன்னு வைஸ் வர்சா. வெறும் கல் உப்பு சாப்பிட்டா அயோடின் இல்லைன்னா நம்மளுக்கு டெஃபினட்டா காய்க்கும்.